மற்ற கடை மாதிரிலாம் எந்த கெமிக்கல்ஸ் எந்த கலர் பொடி எதுவுமே கலக்கிறது இல்லைங்க. இது நாங்கள் ஓனா வீட்டில் செய்கிற மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆயில் ஆகட்டும், அஜினோமோட்டோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் செய்யறோம். பசி சரியான பசி. அது மெயினா மீனை வேற போட்டு எடுத்தே இருக்காங்களா. வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன். நம்ம இப்போ இன்னைக்கு கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 100 ரோடு இருக்குல்லங்க, அதாவது கங்கையம்மன காவிரி தியேட்டர் தாண்டி நேரம் ஸ்ட்ரைட்டா டெட் எண்டு வந்து பவர் ஹவுஸ் ரைட் சைடு திரும்புறோம்ல சிவாந்தகல்லி போறதுக்கு, அதுல இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல ஒரு அக்கா கடை இருக்கு. இந்த அக்கா கடை பாத்தீங்கன்னா மல்லி கேட்டரிங் பேரு, சரிங்களா? அவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு, புரிஞ்சுங்களா? 70 ரூபாய்க்கு வறுத்த மீனோட, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, 70 ரூபாய்க்கு வறுத்த மீனோட ஃபுல் மீல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மீல்ஸுக்கு பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, நண்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர் கொடுக்குறாங்க. அது இல்லாம சில நாள் அப்பளமும் சில நாள் பொரியலும் இருக்கும். ரொம்ப அட்டகாசமான சமையல் அது. நான் நிறைய டைம் சாப்பிட்டுருக்கேன். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காட்டல இருந்தா இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க அதை பார்ப்போம். அக்கா என்ன கருக்கு சாப்பிடுறது? சாப்பாடு மீன் சாப்பாடு, மீனோட மீன் குழம்பு இருக்கு, கருவாட்டு குழம்பு, நண்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், மோரும் இருக்கு. ஓகே, அன்லிமிட்டட் தான் சாப்பாடு. சரிங்க. இது ஒரு மீனும் ஃப்ரீ கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரி. இந்த கடை எத்தனை வச்சிருக்கீங்க? 5 or 6 years ஆகுது. இதோட 6 வருஷம் ஆச்சு. நீங்க லேடிஸ் மட்டும் சமையல்னா? லேடிஸ் மட்டும் தான் இருக்கும். சரி சரி. வேற என்ன ஸ்பெஷல் உங்க கடையிலங்க? ஸ்பெஷல்னா மீன் குழம்பு, நண்டு குழம்பு, ரசம். இது வந்து பெரும்பாலும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் வாங்குவாங்க. சாப்பாடு கூட என்ன மீன் கொடுக்குறீங்க? சாப்பாட்டுக்கு ஒரு நாள் அயில மீன் கொடுப்போம், ஒரு நாள் நெய் மீன் கொடுப்போம். என்ன மீன் வேணுமோ அந்த மீன் ஒவ்வொரு நாள் மாத்திக்கிட்டே இருப்போம். மத்தி, நெய் மீன் எல்லா மீனும் கொடுப்போம். வேற என்ன உங்ககிட்ட வேற என்ன ஸ்பெஷல்? வேற ஸ்பெஷல்னா சைடிஷ்னா இந்த மீன் வறுவல், இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் நல்லா கொடுப்போம். ரேட்டும் கம்மி தான். உங்களுக்கு 30 rupees தான் சார்ஜ் பண்றோம் ஒரு ஃபிஷ்ஷுக்கு. இப்போ மற்ற கடை மாதிரிலாம் எந்த கெமிக்கல்ஸ் எந்த கலர் பொடி எதுவுமே கலக்கிறது இல்லைங்க. இது நாங்க ஓனா வீட்டுல செய்யற மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆயில் ஆகட்டும், அஜினோமோட்டோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டுல குழந்தைங்களுக்கு எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் செய்யறோம். பக்கத்துல மசாலா நீங்களே அரைச்சு இது பண்ணிக்கிறீங்களா? மசாலா ஐட்டமும் நாங்களே தாங்க அரைக்கிறோம். வெளியே எந்த பவுடரும் வாங்குறது கிடையாது. அதே மாதிரி டெய்லி ஃபிஷ்ஷும் உங்களுக்கு அப்படிதான். மார்க்கெட் டெய்லியும் போய் தான் எடுத்துட்டு வரோம். ஒன்ஸ் அந்த ஒரு நாள் வாங்கிட்டு வந்தோம்னா அதை கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஸ்டாக் வச்சு அடிக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் எடுத்துட்டு வந்து ஓட்டுறோம். நீங்க இருக்கீங்க 3 பேர் இருக்கீங்க? ஆமா, எங்க ஃபேமிலி தான். எங்க தம்பி ஒய்ஃப், அவங்க எங்க சித்தி, ஃபேமிலிக்குள்ளேயே தான் ஒர்க் பண்றோம். அதனால தெரியல. சரி, ஓகேக்கா. நண்பர்களே, நம்ம சாப்பிட வேண்டியதான் பாக்கி. இங்க இருக்க ஸ்மெல்லுக்கு எனக்கு ரொம்ப பசியா
ஓகே நண்பர்களே, பூந்து விளையாட வேண்டியதுதான். வெயிட் பண்ணுங்க. பசி, சரியான பசி. அது மெயினா மீனை வேற போட்டு எடுத்தே இருக்காங்களா, ஸ்மெல்லுக்கு பசி ஆயிட்டே இருக்கு. ஆஹா, மீன் குழம்பு பிரமாதமா இருக்குதுங்க. அட்டகாசம். இருங்க, சில்லிக்கு போலாம். பரவாயில்ல, சில்லி நல்லா சாஃப்டா இருக்கு. எடுத்தாவே தெரியுது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீன். சில்லியும் சாப்பாடும் கலந்து இருக்கும். சில்லி என்ன மீன் போடுறது நல்லா இருக்கு, போனஸா தான் இருக்கு. எனக்கு மீன்லயே ரொம்ப பிடிச்சது அயில, ரொம்ப பிடிக்கும். அது அயில மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அயில அயில மீன் நல்லா ஊறி இருக்கு. மசாலா போட்டு நான் ரொம்ப நாள் ஊற வச்சுட்டாங்க போது, மசாலா நல்லா உள்ள இறங்கிருக்கு. இது பாருங்க, முள்ளு இல்லாம நல்லா இருக்கு பீஸ். இப்படி மீன் குழம்பு கூட இந்த கலக்கி எடுத்து வாயில 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்ததுக்காக ஒர்த்து தான். கூட்டு கூட்டு ம், புடலங்காய் கூட்டு, அப்பளம், ஜம்மன் இருக்கு. நீங்களும் முடிஞ்சா ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அட்டகாசமா இருக்கும். ரொம்ப இல்ல, நீங்க இந்த மாதிரி வெளியில சாப்பிடணும்னா கண்டிப்பா சாப்பாடு, இந்த அன்லிமிட்டெட் மீல்ஸ், மீன் அன்லிமிட்டெட் மீல்ஸ் 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனா வெளியே சாப்பாடு 70 ரூபாய் 80 ரூபாய் சொல்லுவாங்க. இன்னொன்னு, சாப்பாடு அரிசி நல்லா இருக்கு, விலை கம்மியா கொடுக்குறதுக்காக தர. ரொம்ப பெரிய பெரிய அரிசிகள் இல்லைங்க, அரிசி நல்ல அரிசி தான் போட்டு பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த அதாவது விலை கம்மியா, இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க, எப்படி கட்டுப்படியாதுன்னு தெரியல. அவங்க விலைய வெளியாட்கள் யாரும் வேலைக்கு வைக்கல, அவங்க ஃபேமிலிக்குள்ளே பண்ணிக்கிறதுக்காட்டி எங்களுக்கு கட்டுப்படியாது கொடுத்தது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. ம், பட்டை கிளம்புது. எனக்கு இருக்கிற பத்தி உங்க கூட பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் அடிச்சு பூண்டு பூண்டு விளையாண்டு அப்புறம் வரேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. சிக்கன் குழம்பு கொடுங்க. குழம்பு லைட்டா, குழம்பு லைட்டா. ஓகே, இது பாருங்க, சிக்கன் குழம்பு பீஸோட. பீஸ் இருந்தா கொடுப்பாங்க, இன்னைக்கு எனக்கு எங்களை லக்கு பீஸ் இருக்கு. சிக்கன் குழம்பு சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படி இருக்குமே. ஆஹா, உண்மையிலேயே நல்லா இருக்கு. மசாலா பொடி எல்லாம் இவங்க சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் மல்லி எல்லாம் போட்டு ஆட்டி போட்டு பண்ணிருக்காங்க. இப்ப இருக்க எல்லா கடையிலும் பாத்தீங்கன்னா இந்த மசாலா தூளை போட்டுருவாங்க. இது இந்த ஆட்டில் இது நல்லா தெரியுது. எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க வீட்டுல. சின்ன வெங்காயம் மல்லி எல்லாம் போட்டு வணக்கி ஆட்டி போட்டு செய்வாங்க, அதே மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. மெயினா சிக்கன் பீஸோட கொடுக்குறாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் பீஸ் கிடைக்குமான்னு தெரியல, பட் இருந்தா கொடுப்பாங்க போல தெரியுது. நான் இன்னைக்கு முதல்ல ஒன்றை லேட்டு ரொம்ப கூட்டமா இருக்குங்க. இந்த கிரௌடு வரக்கு முன்னாடியே வந்து எடுக்கணும், முதலே வந்துட்டோம். அதனால நமக்கு சிக்கன் கிடைச்சது.
அது இனிமே நீங்க லக்கியா இருந்தா உங்களுக்கு சிக்கன் கிடைக்கும். என் வீடியோ பாக்குறவங்க ஒரு 80% சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பாக்குறீங்க. தயவு செஞ்சு வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சாப்பிட்டாச்சு திருப்தியா உம்முன்னு இருக்கு. பில் எவ்வளவு கேட்டு பில் பே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.